வேலை இல்லை. அதனால அவங்களுக்கு தானே இந்த நன்மைகள் எல்லாம் கூடிக்கிட்டு இருக்குது, எங்களுக்கு அந்த வாய்ப்பு இல்லையேன்னு சொல்லி கேட்டாங்க தாய்மார்கள். ஸல்லல்லாஹு அந்த கேள்வியை பாராட்டினான். எவ்வளவு அற்புதமான கேள்வி. நன்மைகளை பெற வேண்டும் என்பதிலே, பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதிலே தேட்டமுள்ள ஒரு கேள்வி. இந்த கேள்வியை பாராட்டி சொன்னாங்க, அருமையான தாய்மார்களே, நீண்ட இது நன்மைகளிலே ஆண்கள் முந்துகிறார்கள் சொல்லுங்கிறத நான் ஏற்றுக்கிற மாட்டேன்னு சொன்னேன். அந்த எல்லா நன்மையும் குறைவில்லாமல் உங்களுக்கு அப்படியே கிடைக்கும். ஜும்மாவுடைய தொழுத நன்மை, ஜமாத்தில் பங்கேற்ற நன்மை, அது மாதிரி நீங்க உடலை கொண்டு போய் கபரில் அடக்கி அவங்க செய்யக்கூடிய அந்த பணிகளுடைய நன்மை எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஹதீஸ்ல 2 செய்தி வருது, நீங்க 2 விஷயத்தை செய்யணும். கணவனுக்கு கட்டுப்பட்டு வாழணும், பிள்ளைகளை பேணி வளர்க்க, பிள்ளைகளை சீராக வளர்க்க வேண்டும். இந்த காரியத்தை நீங்கள் செய்தால் அவர்கள் செய்யக்கூடிய எல்லா நன்மைகளும் எந்த விதமான குறையும் இல்லாமல் உங்களுக்கு கிடைக்கிறது என்று கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னார்.